கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 19:8 பரிசேயர்களுக்கு விவாகரத்து பற்றின கேள்விக்கு இயேசு பதிலளிக்கையில், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் என்று குறிப்பிடுகிறார். யாத்திராகமம் 23:13 இருதய கடினத்தின் நிமித்தம் இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அந்த இருதய கடினம் அடிக்கடி அந்த எகிப்திலிருந்து வெளியேறி வந்த எபிரேயர்களிடம் காணப்பட்டது. இஸ்ரவேலர் மட்டுமல்ல, பிற இனத்தவரும். யாத்திராகமம் 12:48 விருத்த சேதனம் பண்ணப்படாத அந்நியர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற கட்டளை பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என நினைத்த அந்நியர்களுக்கு மட்டுமே. வாதைகளிலிருந்து எபிரேயர்கள் மட்டும் வீடுபடுகின்ற அல்லது தப்பிக்கின்ற அல்லது காப்பாற்றப்படுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் கண்ட அந்நியர் எகிப்தியர் அல்ல, அந்நியர்கள். அவர்களும் தங்கள் நிலைக்கால்களில் ரத்தம் பூசி தப்பித்தவர்கள்தான். எபிரேயர்களோடு குடியிருந்த அவர்களுக்கும் வாதையினால் எந்த பாதிப்பும் இல்லை. எனவே இஸ்ரவேலர் புறப்பட்ட போது அவர்களும் கூடவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுகின்றனர். அதில் விருத்த சேதனம் செய்து கொண்ட அந்நியர்களும் இருந்தனர், செய்யப்படாதவர்களும் இருந்தனர். அதனால் இஸ்ரவேலரை மட்டும் குறிப்பிடுவதற்கு தேவன் யாத்திராகமம் 12:3 இஸ்ரவேலை சபையார் என அவர்களை பிரித்து காட்டுகிறார். கோசேன் நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக எபிரேயர்களை பற்றி மட்டுமே வேதம் நமக்கு சொல்ல முற்படுகிறதே தவிர வேறு தேசங்களிலிருந்து வந்த பிற இனத்தவரை பற்றி அவ்வளவாக குறிப்பிட முக்கியத்துவம் தரப்படவில்லை அல்லது தரவில்லை. அந்நியர்களிடமிருந்து பிரித்து காட்ட இஸ்ரவேல் ஜனத்தை சபையார் என யாத்திராகமம் 12:3 குறிப்பிடுகிறது. அன்பானவர்களே, நாம் பரிசுத்தமான வழியில் நடக்கும்போது நம்முடன் கூட நடப்பவர்களை அல்லது கூட இருக்கிறவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க தவறுகிறோம். அற்புதங்களை எல்லாம் கண்ட இஸ்ரவேலர்களின் ஆழ்மனதில் புதைந்து கிடந்த எகிப்திய குணம் அடிக்கடி வெளிப்படுகிறது. குறைந்த கால அற்புத நிகழ்வுகள் குறைந்த கால அளவில் மறக்கப்படுகிறது. அடிமை வாழ்வில் புதைந்து கிடந்தவர்களுக்கு விடுதலை ஒரு ஆறுதலாக மட்டுமே இருந்ததே அன்றி அவர்கள் பழமையின் வழக்கத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை. அரிஸ்டாட்டில் சொல்வார், the worst thing about slavery is that eventually the slaves will love it. அடிமைத்தனத்தை பற்றிய மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இறுதியில் அடிமைகள் அதையே விரும்புவார்கள். இதுதான் விடுதலை பெற்ற இஸ்ரவேலரிடம் இருந்தது. சபையார் என பிரிக்கப்பட்ட அவர்கள் அந்நியர்களிலிருந்து சற்றும் வேறுபடவில்லை. அந்நியர்கள் எகிப்து தேவர்களையே வணங்கினவர்கள். அவர்கள் எகிப்திய தேவர்களை வணங்குவது இஸ்ரவேலருக்கு அந்த தெய்வங்களை அடிக்கடி நினைவுபடுத்தினது. எகிப்திய தேவர்கள் வல்லமையுள்ள தேவர்கள் என்பதால் தான் வல்லமையான எஜமான்களாக எகிப்தியர்களும் அடிமைத்தனத்தில் தாங்களும் இருந்ததாக தவறான புரிதலில் இஸ்ரவேலர் இருந்தனர். இந்த நேரத்தில் தான் அவர்களின் இருதய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் யாத்திராகமம் 23:13 இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார். அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். யாத்திராகமம் 20:4 எதற்கும் ஒப்பாக என்னை செய்யாதீர்கள். என்னை உங்களால் செய்ய முடியாது. என்னை உருவாக்க உங்களால் கூடாது. நான் உருவாக்கப்படக்கூடியவர் அல்ல என்பதை உணர்த்துகிறார். என்னை நீங்கள் டிசைன் செய்யாதீர்கள் என்கிறார். 5ஆம் வசனத்தில், நீ செய்ய முயற்சி செய்த என்னை போன்ற உன் கற்பனையை நீ வணங்கவும் அதற்கு சேவை செய்யவும் வேண்டாம் என்ற கட்டளையை முதலில் வைக்கிறார். நமஸ்கரிக்கவும், அதாவது வணங்கவும், சேவிக்கவும், அதாவது
அதை துடைத்து அதற்கு வர்ணம் பூசி அதை குளிப்பாட்டி சேவை பணிவிடைகள் செய்யவும் வேண்டாம். ஏனென்றால் அதனால் நான் எரிச்சலுறுவேன் என்கிறார். நான் எரிச்சலுள்ள தேவன் என்பதை அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அடிமனதில் அமிழ்ந்திருந்த அந்நிய எகிப்திய தேவர்கள் அவர்களுக்குள்ளே இன்னும் விழித்து கொண்டுதான் இருந்தார்கள். நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கு எதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ அடிக்கடி நினைவூட்டப்படும். அப்பொழுது மிக பெரிய அறிவாளிகள் ஒரு சாதாரண முட்டாள்களாக்கப்படுவார்கள். அறிவற்றவர்களால் அறிவுள்ளவர்கள் அறிவற்றவர்களாக மாற்றப்படுவார்கள். மாமிசம் இல்லாத போது அவர்களுக்கு எகிப்தின் அடிமை வாழ்க்கையின் துன்பத்தை விட மாமிசத்தின் சுவை இன்பமாக தெரிகிறது. தங்களிடம் இருந்த ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை அவர்கள் வெட்டி சாப்பிட அவர்களுக்கு மனமில்லை. அதையும் இலவசமாக ஆண்டவரையே தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர், முறுமுறுக்கின்றனர். புதிய விடுதலையின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோமா? பழைய அடிமைத்தனம் நமக்கு இன்பமாய் இருக்கிறதா? ஆரோனுக்குள்ளும் அந்த பழமை இருந்தது. அவன் எகிப்தின் ஓபூஸ் தெய்வத்தை, காளை தெய்வத்தை மிகவும் கவர்ச்சிகரமான கன்று குட்டியாய் பொன்னினால் அனுபவித்து செய்து இதுதான் உங்களை வழிநடத்தினது என்கிறார். சபைகளில் மேய்ப்பர்கள் தலைமையில் மிக பெரிய பாரம் ஏற்றப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசத்தினின்று வழுவி போகாதபடி அவர்களின் மேல் தங்கள் கண்களை எப்போதும் வைத்திருக்கும் போதே புதிய விசுவாசிகளின் வருகை குறித்த மகிழ்ச்சியும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டியதாயிருக்கிறது. சபையாரோடு கலக்கும் விசுவாசிகளின் விசுவாசத்திலிருந்து சில வேளை வழி போக வைக்கலாம். பழமைகள் இனிமையானவைகள் என்ற பேச்சினால் மீண்டும் பழைய வாழ்வின் சிந்தனைக்குள் அவர்களை இழுத்து போகலாம். அந்த சிந்தனை பழைய வாழ்வின் ஆர்வத்துக்குள் நுழையும் விருப்பத்தை ஏற்படுத்தலாம். மோசே ஒவ்வொருவரையும் நிற்க வைத்து காலை முதல் மாலை வரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எத்திரோ மூலமாக யாத்திராகம் 18:13-24 வரையிலான வசனத்தின் மூலம் உணர்த்துகிறார். இது அப்படியே சபை மேய்ப்பர்களுக்கும் நிகழ்கிறது. அவர்கள் தங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள பொறுப்பாளர்களையும் உதவிக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்களிடம் தங்கள் ஊழியங்களை தாங்கி நடத்தவும் செய்கின்றனர். இயேசுவால் மட்டுமே செய்ய முடியும் என்றாலும் சீஷர்களை ஏற்படுத்தி ஊழியத்தின் எல்லையை இயேசு பெரிதாக்குகிறார், விரிவாக்குகிறார். இதைத்தான் சபையின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தங்கள் ஊழியத்தின் மூலம் நிரூபிக்கின்றனர். இங்குதான் தேவனின் அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் என்ற வாக்கியத்துக்கு வேலை இருக்கிறது. விசுவாசம் என்பது விசுவாசிகள் என்ற தகுதிக்கு நம்மை வைக்கிறது. குழந்தை ஞானஸ்நானம் என்று வந்தாலோ, பெரியவர்கள் ஞானஸ்நானம் என்று வந்தாலோ, அது சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பொறுப்பை தருகிறது. ஒரு புதிய சகோதரன், ஒரு புதிய சகோதரி நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர்களை விசுவாசத்திற்குள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பை ஒவ்வொரு விசுவாசியும் பெறுகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது தவழ்வதிலிருந்து நடக்கும் வரை நாம் தான் பயிற்றுவிக்க வேண்டும். பின்பு நம்மை போல் ஓட வைக்க வேண்டிய பொறுப்பு சபை மேய்ப்பருக்கு இருக்கிறது. எப்போது ஒருவர் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாகி ஞானஸ்நானம் என்ற நிலைக்கு வருகிறார்களோ அவர்கள் ஒரு சபையின் பொறுப்பில் வந்து விடுகிறார்கள். அவர்களை பாதுகாப்போடு நடத்த வேண்டிய கடமைக்குள் தகப்பனும் சகோதர சகோதரிகளும் இருக்கின்றனர். ஆனால் ஞானஸ்நானம் பெறுவது எப்போது? ஒன்றல்ல, இரண்டல்ல. ஆபிரகாமுக்கு 75 வருடங்கள் ஆனது. பாபிலோன கலாச்சாரம், பழக்கம், விக்கிரகாராதனை நினைவுகள் முழுவதும் அழியும் வரை அவரை கர்த்தர் வழிநடத்துகிறார்.
எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களின் முறுமுறுப்புகள், விக்கிரகாராதனை சிந்தனைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடாதபடிக்கு 40 வருடங்கள் அவர்களை சுற்றி திரிய வைத்து புறப்பட்டவர்களின் பிள்ளைகள் கானானுக்குள் நுழைய தகுதி பெறுவதற்கு 40 வருடங்களானது. இயேசு சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. புதிய விசுவாசிகள் சீஷர்களின் தகுதியை பெற்று விசுவாசிகளாக வருவதில்லை. விசுவாசிக்கிறவர்களை சீஷர்களாக்கும் வரையில் அவர்களுக்கு உபதேசம் தேவைப்படுகிறது, வழி நடத்துதல் தேவைப்படுகிறது. அவர்களின் ஆழ்மனத்திலிருந்து அவர்களின் பழமை அழிந்து போக வேண்டும் என்கின்ற அளவு போதிக்கப்பட்டாலேயன்றி அவர்கள் விசுவாசி என்ற நிலையிலிருந்து சீஷர் என்ற நிலைக்கு மாறுவதில்லை. அவர்களின் இடுப்பிலும் கழுத்திலும் இருக்கும் தாயத்துகள் கழற்றப்படலாம். அவர்களுக்கு உள்ளிருக்கும் அந்த நம்பிக்கையை கழற்றுவது மிகவும் சிரமமான விஷயம். மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று லூக்கா 15:7 சொல்கிறது. ஒருவரை விசுவாசியாக மாற்றுவது என்பது ஒரு பிரசவ வேதனை போன்றது. அந்த புதியதொரு விசுவாசியை சபையினர் எவ்வாறு வரவேற்க வேண்டும், எவ்வளவு உற்சாகப்படுத்த வேண்டும்? அவர்கள் இன்னும் விசுவாசத்தால் முழுவதும் கட்டப்படவில்லை. அவர்களை உறுதிப்படுத்த வேண்டிய கடமைக்குள் அதற்கு முன்பே விசுவாசிகளான நாம் இருக்கின்றோம். இங்கே சீனியர் விசுவாசி, ஜூனியர் விசுவாசி என்று யாருமே இல்லை. என்னுடைய விரல் நகங்களை நான் என்றுமே வெறுத்ததில்லை. என் சுண்டு விரல் எவ்வளவு முக்கியமானதாயிருக்கிறதோ அந்த அளவு என் தலைமுடியும் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தாலும் நான் கவலைப்படுகிறேன், நாம் கவலைப்படுகிறோம். சுண்டு விரலும் தலைமுடியும் ஒரே சரீரத்தில் இருப்பது போல கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் இருக்கும்போது தலைமுடி விரல்களைப் போலவும் கண்களைப் போலவும் முக்கியத்துவம் பெறுகிறது, சமநிலை பெறுகிறது. கர்த்தரின் நியாய பிரமாணங்களையோ கட்டளையோ விவாதத்திற்குள் நுழைக்க முற்படும் போது தன்னுடைய அறிவை நியாய பிரமாணத்தின் மேல் பிரயோகிக்க யூத தலைவர்கள் சற்றும் தயங்கவில்லை. தங்களுடைய அறிவை கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின் மேல் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். மனைவி தள்ளிவிட வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டவன் அவள் வேசித்தனம் செய்கிறாளா என்ற கண்ணோட்டத்துடன் பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படி சொன்னார், ஆனால் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை. எகிப்திய ஆண்கள் பலதார உறவு கொண்டிருந்தது போல் எகிப்திய பெண்மணிகள் பிறர் மேல் ஆசை வைப்பதும் அந்த பல கணவர் உறவு என்பதும் சாதாரணமாகவே இருந்தது. அந்த பழக்கம் இஸ்ரவேலரை தொடரக்கூடாது என்பதே கர்த்தருடைய எண்ணமாயிருக்கிறது. அதனால் பிள்ளைகள் யாராவது அதிகம் பேசும்போது தந்தை அதிகமாக பேசாதே என்பதற்கு பதிலாக அதைவிட அழுத்தமாக மூச்சு விடாதே என்று ஒரு சொல்லை பிரயோகிப்பார். அதற்கு பேசாதே, இதோடு நிறுத்திக்கொள் என்றுதான் அர்த்தம். அதைத்தான் கர்த்தர் அந்நிய தேவர்களின் பெயர்களை உச்சரிக்க வேண்டாம் என்றும், அந்த தேவர்களை பற்றி பேசும் அந்நியர்களிடம் பேசும்போது அந்த கடவுளின் பெயர் கேட்கப்படும் அல்லவா, அதனால் அவர்களிடம் பேச்சுக்கு கூட பேச்சு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டார். புதிய விசுவாசிகளின் பழமை பழக்கங்களும் தங்களின் பேச்சுக்களால் வீண் வார்த்தைகளை பேசும்போதே நமக்கும் அதை கேட்கும் ஆர்வம் ஏற்படுகிறது. இவர்களை முற்றிலும் அந்த நிலையிலிருந்து மாற்றும் கடமை மேய்ப்பர்களுக்கு இருப்பது போலவே விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு சீஷர்களாக இருப்பதால் விசுவாசிகளை சீஷர்களாக்கும் தகுதி சீஷர்களுக்கு இருக்கிறது. நான் 10ஆம் வகுப்பு படிப்பதினால் நான் 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாடம் நடத்த முடியும்.
சீஷர்கள் ஆன பின்பு ஞானஸ்நானம், அவசர கால ஞானஸ்நானம், காரியத்துக்கான ஞானஸ்நானம் என்பது மரித்தவர்களுக்கு கொடுக்கும் ஞானஸ்நானத்தை போல ஞானமற்றது, ஒன்றுக்கும் உதவாதது. இயேசு பெற்ற ஞானஸ்நானத்திற்கு விரோதமானது. மீண்டும் அவர்கள் மனம் சோர்ந்து போய் பின்வாங்கி போகாமல் இருக்க கர்த்தர் பிரயோகித்த அந்நிய தேவர்களின் பெயரை சொல்லவும் கேட்கப்படவும் வேண்டாம் என்பதில் உண்மை அர்த்தமான உண்மையற்ற, சூன்யமான, பொருளற்ற, தெய்வமற்ற தெய்வ வழிபாடு வேண்டாம். உண்மையான தேவன் கர்த்தரே என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் தான். சில சபைகளில் விசுவாசிகளுக்குள் ஈகோ பிரச்சனை. என்னை விட நன்றாக நீ ஜெபித்து விடுவாயா? என் பிரசங்கத்தில் நான் சொல்லும் அளவு வசனங்களை நீ சொல்வாயா என்ற மனநிலை. என்னை விட என்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் பட்டதாரிகளாய் இருக்கும்போது வேதத்தை அளவிட தங்கள் படிப்பின் அறிவை உபயோகப்படுத்துவதன் மூலம் தன்னை எல்லோரும் விட முன்னிலைப்படுத்த நினைப்பார்கள். அதன் மூலம் தாங்கள் உயர்ந்தவர்கள் என காட்ட நினைத்து தேவ வார்த்தைகளை மேற்கோள் காட்டுவதை விட தத்துவார்த்த சிந்தனைகளையும் தத்துவவாதிகளின் மேற்கோள்களையும் காட்ட நினைப்பார்கள். வேதத்தை புதுமையான முறையில் போதிக்கிறேன், என்னுடைய கண்ணோட்டம் வேறு என்ற முறையில் பேசுவார்கள். ஆனால் தத்துவவாதிகளின் தத்துவங்கள் மனித ஒரு அறிவின் உச்சமாக இருக்கலாம். இன்னொரு தத்துவவாதியின் தத்துவம் அவருடைய அறிவின் உச்சமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தத்துவங்கள் எனப்படாது. கிறிஸ்தவம் தத்துவங்களை அனுமதிக்கவில்லை. கிறிஸ்தவத்திற்கு தத்துவங்கள் தேவையும் இல்லை. எல்லா தத்துவங்களையும் விட உயர்ந்த ஞானங்கள் வேதத்தில் உள்ளது. வேதத்தை தாண்டின தத்துவம் என்று எதுவும் இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்கிறார், knowing themselves is the pinnacle of wisdom. உங்களை நீங்களே அறிவதுதான் ஞானத்தின் உச்சம். நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, the fear of the Lord is the beginning of the knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அங்கே சாக்ரட்டிஸ் ஞானத்தின் உச்சம் என்பது சொல்கிறார். இங்கே ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுவதுதான் என்கிறார். If your mind is beautiful, the sights you see will also be beautiful. உங்கள் மனம் அழகாயிருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் என்கிறார் சாக்ரட்டிஸ். மத்தேயு 6:23 இயேசு சொல்கிறார், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் என்கிறார், அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்கிறார். மீண்டும் சாக்ரட்டிஸ் சொல்கிறார், he who wishes to command must first learn to obey. கட்டளையிட விரும்புகிறவர் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 20:26, மார்க்கு 10:43 இயேசு, உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உனக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அரிஸ்டாட்டில் சொல்லும்போது, a person who does not learn to obey cannot be a good leader. கீழ்ப்படிய கற்று கொள்ளாதவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது என்கிறார். கிரேக்க புராணங்களான ஹோமர் எழுதிய ஒடிசி, இலியட் போன்ற புராணங்களில் ஒரு கீழ்ப்படிந்த தலைவன் அல்லது வழிநடத்தின தலைவன் என்று யாரும் இல்லை. இதில் ட்ராய் நகரம் முற்றுகை, ஆக்கிலிஸ், மைசீனியன் ராஜா அகமெம்னான் ஆகியோருடைய கோபத்தை பற்றி அது விவரிக்கிறது. ஆனால் மோசேயை பற்றி விவரிக்கும் போது அவர் மிகவும் கீழ்ப்படிந்தவராக, ஒரு கீழ்ப்படிந்த தலைவனாக இருப்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இலியட் ஒடிசியினுடைய போரை விட
மோசேயின் வழிநடத்துதல் மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதனால் எந்த தத்துவங்களும் பரலோகத்தில் நம்மை சேர்த்து விடுவதில்லை. முந்தைய தத்துவவாதிகள் சொன்ன எல்லா தத்துவங்களையும் விட வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போய்விடுகிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்ற தத்துவத்தை விட உயர்ந்த தத்துவம் எதுவும் இல்லை. உன்னை நேசிப்பது போலவே பிறனையும் நேசி என்கிற தத்துவத்தை விட உயர்ந்த தத்துவம் எதுவும் இல்லை. உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு என்பதை விட தத்துவங்கள் எங்கு இருக்க முடியும், என்ன இருக்க முடியும்? ஆனால் இதையும் நாம் உணர தவறிவிட்டால் பரலோக ராஜ்யத்தையும் தவற விடுவோம். தேவன் நம்மீது அக்கறையும் மிகுந்த அன்பும் உயிரையும் நம்மீது வைத்திருக்கின்றார். மனுக்குலத்தை மீட்பதற்கும் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கும் அவர் காட்டுகின்ற தீவிரத்தை போல் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளவும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் நாம் அவ்வளவு அக்கறை எடுக்க முடியாது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது பரித்ராணாய காப்பதற்காக, சாதுனாம் நேர்மையானவர்களை, விநாசாய அழிக்க, ச மற்றும் துஷ்கிருதாம் துன்மார்க்கரை, தர்ம நித்திய மதம், சம்ஸ்தாபனாத்தாய மீண்டும் நிலைநாட்ட, சம்பவாமி நான் தோன்றுகிறேன், யுகே யுகே யுகம் தோறும். இது எபிரேயர் 1:1 நாம் தியானிக்கும் போது நமக்கு இது விளங்கும். தீர்க்கதரிசிகளை அவ்வப்போது ஆங்காங்கே தேவைப்படும் நேரங்களில் கர்த்தர் அனுப்புகிறார். பின்பு தாமே தோன்றுகிறார். மீண்டும் இயேசு வருகிறார். பின்பு ஆவியானவராக இருக்கிறார். அவரே காரணமும் காரணருமாய் இருப்பதால் அவ்வப்போது மனிதர்கள் மூலம் தம்மையும் மனுக்குலத்தை மீட்கும் காரணராய் அவரே இருக்கிறார். இது கிறிஸ்தவத்துக்குள் நிறைவேறுகிறது. அக்னி மேக ஸ்தம்பமாய் வழிநடத்தினவர் ஆசரிப்பு கூடத்திற்கு இறங்கி வந்தார். மனிதர்களை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய தொடரும் போது தமது குமாரனை நம்மோடு உலாவ வைத்தார். பின்பு தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உள்ளவனாக்க தமது உயிரை நமக்காக கொடுத்தார். இதைவிட வேறு உயர்ந்த தத்துவமான செயல் எதுவும் இல்லை. இயேசுவின் வாழ்க்கை ஒரு தத்துவம், இயேசுவின் மரணம் ஒரு தத்துவம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு தத்துவம். ஞானஸ்நானம் பாவத்திற்காய் மரிப்பதும் நீதிக்காய் உயிர்த்தெழுதும். இதை எல்லோரும் ஒப்புக்கொள்கின்றனர். இந்துத்துவத்தில் இதை ஸ்நானம், கங்கையில் பாவம் தொலைப்பது என்ற பாணியில் செய்து கொண்டிருக்கின்றனர். சாமவேதத்தின் 2ஆம் பகுதியான தந்திய மகா பிரமாணத்தில் யக்னோவ ஆப்தே என கூறப்படுகிறது. அதாவது தியாகத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும். பிரதாமணி தர்மமணி, அதாவது தியாகங்கள் நமது முதல் கடமைகளில் முதன்மையானது. தாண்டிய மகா பிரமாணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. சர்வ பாப பரிகாரோ ரக்த புரோக்ஷண ஓகம் தத் ரக்தம் பரமத் மேன புண்ணியதான பலியச்சம். அதாவது ஒருவர் அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும், கேட்டல், பார்த்தல், பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள், பாவ நடத்தை போன்ற பாவங்களிலிருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பவிஷ்ய புராணம் இயேசுவுக்கு 700 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதில் பாரத காண்டத்தின் பிரதிசார் அத்தியாயத்தில் ஈஷ் மூர்த்தி பிராப்த நித்திய சுத்த சிவகாரி ஈஷா மஷி இத்திச்ச மாம் நாம பிரதிஷ்டம், அதாவது நித்தியமான, பரிசுத்தமான, இரக்கமுள்ள மற்றும் ரட்சிப்பை கொடுப்பவராக கடவுளின் வெளிப்பாடு வெளிப்படுகிறது. அவர் நம் இருதயத்தில் வசிக்கிறார். அவர் பெயர் ஏஷா மாசி, இயேசு கிறிஸ்து. புருஷ சுபம்
புனிதமான நபர், புருஷோத்தமன் என்று சொல்வோமே, புருஷர்களில் உத்தமர், ஈஸ்புத்திர கடவுளின் மகன், சத்திய வரத பாராயணம், சத்திய பாதையை நிலை நிறுத்துபவர். இவைகளெல்லாம் பிற வேதங்களில் சொல்லப்பட்டவைகள். பிற வேதங்களில் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பெருமைப்பட்டு இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் நமக்கு இல்லை. இவை சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். புண்ணாக்கு என்பதற்கு கூட சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கிறது. அதை சொல்வதால் நமக்கு பெருமை ஒன்றுமில்லை. அது வேறு பாஷை, நமது தமிழ் வேறு பாஷை, ஆங்கிலம் வேறு ஒரு மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள வார்த்தைகள் தான் அவைகள். முழு வேதமும் நம்மிடம் இருக்கிறது. அதில் முழுவதுமாக இயேசு நிறைந்திருக்கிறார். அடுத்தவர்களின் வேதத்தை சொல்லியிருப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பதை விட நம் கையில் இருக்கும் வசனத்தின் மேல் கவனம் செலுத்துவோம். அடுத்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் நமது வேதத்தில் ஒரு வசனத்தை தியானிப்பதன் மூலம் ஒரு பாவத்தை தொலைக்கலாம். 10 மணிக்கு ஓரிடம் சென்று சரியாக சேர வேண்டிய நாம் பாதி வழியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் 10 மணி நம்மை கடந்து போய்விடும். இவைகளெல்லாம் அறிவுள்ளோராய் தங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் செய்கின்ற பிழைகள். இயேசு சொல்வதை போல் அவர்களும் பரலோகத்திற்கு போவதில்லை, போகிறவர்களையும் விடுவதில்லை. பலர் பிற வேதங்களோடு நம் வேதங்களை ஒப்பிடுவதன் மூலம் பரிசுத்த வேதத்தை தரம் தாழ்த்தித்தான் பார்க்கிறார்கள். தங்களை பற்றி மேன்மையான எண்ணமே இதற்கு காரணம். 2000 வருட கணக்கு, மயிலாப்பூர் இவைகளை பற்றி பார்த்தோம் என்றால், நெடுமாறன் என்கிற திருவள்ளுவர் தற்போது திருக்குறள் என்று சொல்லப்படுகின்ற முப்பால், அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளை கொண்ட திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அதாவது இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை அமைத்திருக்க 3 பிரிவுகளில் அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. அதில் முதல் குறள், as the letter A is the first of all letters, so the eternal God is first in the world. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை கடவுள் வாழ்த்து பாடல் என்பதால் திருவள்ளுவர் கடவுள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் என்ற அர்த்தத்தில் பாடினார். இதில் ஆதி என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆதியாகமம் 1:1, யோவான் 1:1 இவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் மனநிலை நிறைய பேருக்கு உண்டு. ஒரு நன்னெறி நூலில் நல்ல நெறி கருத்துக்களை ஏராளமாக நாம் காணலாம். அவற்றையெல்லாம் வேதத்தோடு பொருத்தி பார்ப்பது மிகவும் தவறான விஷயம். தோமா சொல்ல வள்ளுவர் குறிப்பெடுத்து கொண்டு வேதத்தின் சாரத்தை வைத்து தமிழில் குறளாக எழுதினார் என்று சில பேர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றும், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பதை உன்னை வல்லது கணத்தில் அறிந்தால் என்பதற்கும், பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சமமான நீதியுள்ள வார்த்தைகளாய் நாம் எடுத்துக்கொள்வது சிறந்தது. நீதி நெறிகளில் எல்லாம் நீதி நிறைந்திருப்பது ஆச்சரியமல்ல. எபிரேயர் 9:27 சொல்கிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது வசனம். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் என்று 107ஆம் குறளிலும்,
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்புடைத்து என்று 398 குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பிறவிகளை குறித்து இவைகள் கூறுகின்றன. வேத வசனத்திற்கு இந்த 7 பிறவிகள் என்பது முரணாயிருக்கிறது. காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலை உன்னத பாட்டோடு ஒப்பிடுவதும் பொருத்தமற்றது. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று கடைசி குறள் முடிவடைகிறது. இங்கே ஆ அகர முதல என்று தொடங்கி பெறின் முயங்க பெறின் என்று இன்னோடு முடிகிறது ஆ இன். ஆனால் வேதம் இன்னில் முடிகிறது என்று சொல்வார்கள். அது ஆமெனில் முடிகிறது. எனவே அவைகளை பற்றிய ஆராய்ச்சிகளை தவிர்த்து அந்த நேரத்தை வேதத்தில் தியானிக்கும் போது ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாகவும் வேதத்திற்கு வேதம் மட்டுமே இணையாக இருக்கிறது. அடுத்து ஒரு பிரிவினர் இயேசுவை சித்தர்களில் ஒருவர் என்றும் இயேசு ஒரு சித்தர் எனவும் இயேசுவின் தன்மையை உயர்த்துவதாக நினைத்து அவர் தரத்தை தாழ்த்துவது. அவர் ஒரு சித்தர், அஷ்டமா சித்திகளை பெற்றவர் என்கின்ற ஒரு பெரும் கூட்டமே கிறிஸ்தவத்துக்குள்ளும் இருக்கிறது. தங்களை ஞானிகள் என்று சொல்கின்ற நினைத்து கொண்டிருக்கின்ற சிலர் இருக்கின்றனர். அஷ்டமா சித்திகள் எனப்படும் 8 விதமான வரங்கள். இது திருமூலர் திருமந்திரத்தில் இதை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த அஷ்டமா சித்திகள் எனப்படும் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இதில் அனிமா என்பது அணு அளவு தன்னுடைய உடலை சிறிதாக மாற்றிக்கொள்வது. மகிமா என்பது தன்னுடைய உடலை மலை அளவு பிரம்மாண்டமாக பெருக்கி காட்டுவது. மூன்றாவதாக சொல்லப்படும் லகிமா, லகுவாக காற்றை போல அல்லது காற்றை விட லேசாக்கி கொள்வது. கரிமா என்பது நமது உடலை இரும்பை போல மிகவும் கனமாக மாற்றிக்கொள்வது. ஐந்தாவது எல்லா பொருட்களையும் சம்வசப்படுத்திக் கொள்ளும் தன்மை. ஆறாவது பிரகாமியம், கூடு விட்டு கூடு பாயும் தன்மை. தன் உடலை விட்டு அடுத்தவர் உடலில் புகுந்து கொள்ளும் ஒரு தன்மை. ஏழாவதாக ஈசத்துவம், தேவர்களிடமும் தன்னுடைய ஆணையை செலுத்துதல், தேவர்களுக்கு கட்டளையிடுதல், தேவர்களுக்கு சமமாக வார்த்தை ஜாலங்கள் செய்கின்ற அந்த தன்னுடைய ஆணைகளை அங்கு செலுத்தும் ஒரு வரம் ஈசத்துவம். எட்டாவது வசித்துவம், அனைத்தையுமே தன் வசப்படுத்துதல். இவைகளில் இயேசு தண்ணீர்கள் மேல் நடந்த சம்பவத்தை லகிமாவிலும், ஆறாவது சித்தியான பிரகாமியம் என்னும் கூடு விட்டு கூடு பாயும் சித்தியையும் இயேசுவோடு சம்பந்தப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு தேவகுமாரன் என்று வேதம் தெல்ல தெளிவாக அவரை தேவகுமாரன் என உயர்த்தி காட்டுகிறது. உலகம் அவரை சித்தர் என்ற நிலைக்கு தாழ்த்தி காட்டுகிறது. இவைகளை தன்னுடைய உலக அறிவை கொண்டு புதிய விசுவாசிகளிடம் பேசுவது என்பது புதிதாக நட்ட சிறிய பூச்செடிக்கு கொதிக்கும் வெந்நீரை ஊற்றுவது போன்றதாகும். புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் பணக்காரர்களா ஏழைகளா என்பதல்ல. விசுவாசத்தின் முன்னால் பொன்னும் பொருளும் ஏழ்மையும் ஐஸ்வர்யமும் ஒன்றும் இல்லை. பொன்னும் வெள்ளியும் பூமிக்குரியது, விசுவாசம் பரலோகத்துக்குரியது. அதை தொடங்குவதும் முடிப்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது தெய்வீகமாய் நிலைத்திருந்து பரலோகத்திற்கு அழைத்து சென்று பிதாவினிடத்தில் நம்மை சேர்ப்பது. புத்தர் ஒரு பெண்மணியிடம் சொன்னது போல், சாவு நிகழ்ந்திராத வீட்டிலிருந்து ஒரு பிடி உப்பு வாங்கி வா, உன் பிள்ளையை உயிரோடு எழுப்பி தருகிறேன் என்று. கையில் அழுத்தமாக ஒரு பிடி மண்ணை பிடித்து இறந்து போனாலும் அது மண்ணோடு தான் போகிறது. நாம் மரித்த பின்னும் பணமும் பொருளும் பூமியில் உலவிக் கொண்டே இருக்கும். உண்மையில் என்னால் நம்மால் எவ்வளவு கொடுத்தும்
பரலோகத்துக்கு செல்ல பயணச்சீட்டை பெற முடியாது. பரலோகத்துக்கு செல்ல எங்கும் நம்மால் டிக்கெட் வாங்க முடியாது. அதனால் விசுவாசி என்பவர் தேவனுடைய ஆலயமாயும் அவருக்குள் ஆவியானவர், நமக்குள் இருக்கும் அதே முழுமையான ஆவியானவர் அவருக்குள்ளும் இருப்பதை உணர்ந்து, புதிய விசுவாசிகள் அவர்களுக்குள்ளும் இருப்பதை உணர்ந்து, ஆவிக்குரிய அவர்களை ஆவிக்குரிய நம்மோடு இணைத்துக் கொள்வோம். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். ரோமர் 14:1. ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் எண்ணாதிருங்கள். சக விசுவாசிகளிடம் உரையாடும் போது விசுவாசத்தில் குறையுள்ளவர்கள் அல்ல, குறைவு உள்ளவர்களை நிறைவாக்க முயற்சிப்போம். அவர்களிடமிருந்து நம்மை தூரமாக்காமல் நெருங்கி நிற்போம். கர்த்தரின் அன்பை தத்துவங்களால் போதனை செய்ய முற்படாமல் பரிசுத்தமுள்ள ஆவிக்குரியவைகளாய் போதிப்போம். எல்லா தத்துவங்களையும் விட உயர்ந்தது வேதவசனம். சகோதர குற்றங்களை மன்னிப்போம். ஆண்டவர் மத்தேயு 7:1 பவுல் ரோமர் 2:1 சொல்லுவதை காந்தியடிகளின் குருவும் நண்பருமான லியோ டால்ஸ்டாய் கூறுகிறார். யாருக்கும் தீர்ப்பளிக்காது, ஏனெனில் தீர்ப்பளிப்பது சாத்தியமே இல்லை. அப்படியென்றால் தண்டனை? தீர்ப்பளிப்பதே சாத்தியமில்லை என்கிற போது தண்டிப்பது எப்படி சாத்தியம்? அப்படியென்றால் எதிரியை, பாவியை என்ன செய்வது? நேசி. எதிரியை, பாவியை நேசி என்கிறார். நாம் எதிரிகளை, பாவிகளையும் கூட நேசிக்க வேண்டாம். சக விசுவாசிகள் நம்மோடு பரலோகத்துக்கு வர அவர்களை நேசித்து விசுவாச வாழ்க்கை வளர உதவி செய்வோம். அவர்கள் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டு வேறு வழியில் தங்கள் விரக்தியில் யாரும் உதவவில்லை என்று தங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் இருக்க உதவி செய்வோம். கர்த்தரின் வசனங்கள் தத்துவங்களால் நிறைந்ததல்ல, ஞானத்தால் நிறைந்தவைகள். கர்த்தருக்கான ஆதாரத்தை பிற புராணங்களிலும் வேதங்களிலும் தேடாமல் இருக்கும். கர்த்தரின் 100% பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே நிறைந்திருக்கிறது. திருக்குறள் எருசலேமின் தேவாலயத்தில் அரங்கேற்றப்படவில்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அரங்கேற்றப்பட்டது. கிரேக்க தத்துவ ஞானிகளான அக்ரியான், அஸ்ட்ராஸ்டஸ், ஏடிசியன், ஏனியாஸ், அகாபியஸ், அல்பினஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ், ரஷ்ய டால்ஸ்டாய் இவர்களெல்லாம் பூமிக்குரிய தத்துவங்களை போதித்தனர். நமக்கு கையில் ஞானம் நிறைந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவனை நம்மிடத்தில் தேடாமல் பிறரிடத்தில் தேட வேண்டாம். அந்த அவசியம் நமக்கு இல்லை. நாம் எதை உணர்ந்து கொள்வது, எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்த வேண்டிய ஆவியானவர் நம்மை நடத்துவார். பிளேட்டோ சொல்வது போல் ஞானிகள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். முட்டாள்கள் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். வேதம் நமக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும், நாம் ஞானம் பெற வேண்டும் என்று ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிற வேதங்களில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. நம்மை வழிநடத்துகின்ற சக்தி ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை வழிநடத்துகிறார். சுவிசேஷத்தில் பங்கு பெற்று ஊழியம் செய்வோம். ஒருவரின் சுவிசேஷ பாரத்தை ஒருவருக்கொருவர் சுமந்து கொள்வோம். ஜபத்தில் தரித்திருப்போம், வேதத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஷாலோம்.